அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பாலிட்டி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். பாலிட்டி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இது இப்போது சிலபஸ் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கு முன்னாடியும் சரி 15 கேள்வி வந்துட்டு தான் இருக்குது. இடையில ஒரு 10 கேள்வி அப்படி இருந்தாலும் இப்போ கிளியராக சொல்லிட்டாங்க 15 கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம இப்போ பாலிட்டியில் 15க்கும் 15 வாங்க வைக்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். அதுக்காக நம்ம அந்த ஒரு சீரீஸை நம்ம ஆரம்பித்து கண்டினியூவாக பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லாமே கண்டினியூவாக வரும். அதில் நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம். 15க்கு நான் மீண்டும் சொல்கிறேன், 15க்கு 14, 15 வாங்க முடியும். நீங்கள் மேனுவலாக ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் உண்டு. பாலிட்டி பொறுத்தளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸின்னு சொல்லிடுவோம். ஈஸியாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கேட்க மாட்டோம். ஒரு குரூப் 1 கொஸ்டின் எடுத்தாலும் ஓரளவுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு வெரி ஈஸியான ஒரு டாபிக் சப்ஜெக்ட் தான் வந்து பாலிட்டி. ஸோ அப்போது நம்ம அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அடிப்படை உரிமைகள் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா டாப்பிக்குமே முடிச்சிருக்கிறோம். குடியுரிமை வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த எங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதை பார்க்கும்போதே தெரியும். நமக்கு தெரியும் பகுதி 1 எதை பற்றி பேசுதுன்னா இந்திய நிலப்பரப்பை பற்றி பேசுது. பகுதி 2 வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றி பேசுது. அப்போ பகுதி 3ல் அடிப்படை உரிமைகள் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்திய நிலப்பரப்பு, அதில் இந்திய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? குடியுரிமை, அடிப்படை உரிமைகள் தேவைப்படுது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பகுதி 3ல் வச்சிருக்காங்க. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எழுதுனாங்கல்ல, ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்னு சொல்லுவோம். கான்ஸ்டியூஷன் உருவாக்கிய அந்த மேதைகள் பகுதி 3ல் மத்திய அரசு கூட வச்சிருக்கலாம். ஏன்னா மத்திய அரசு தான் இந்தியாவிலேயே ஒரு உயர்ந்த அமைப்பாக இருக்கு, அதை கூட வச்சிருக்கலாம். ஆனால் அதை வைக்காம அடிப்படை உரிமைகள் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு நல்லா தெரியுது. அப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எது ரொம்ப முக்கியமானது? அடிப்படை உரிமைகள் ரொம்ப 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 முக்கியம். இந்தியாவில் அடிப்படை உரிமைகள்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்தியா சீனா மாதிரி மாறிடும். எப்பவுமே நான் என்னுடைய வகுப்பில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சொல்லுவேன், இந்தியா சீனாவாக மாற முடியுமானா கண்டிப்பாக மாறிடலாம். இந்தியாவில் எமர்ஜென்சி எடுத்துகிட்டு வந்துட்டா இந்தியா ஆட்டோமேட்டிக்காக சீனாவாக மாறிடும். நான் சொல்கிறது பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி இல்லை, பொலிட்டிக்கலி. ஸோ அப்போ சீனா அந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா சீனாவில் இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு பேச்சு சுதந்திரமோ கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரமோ இல்லை மற்ற சுதந்திரமோ இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் நம்ம சீனா கம்பேர் பண்ணுறோம்? நம்ம பக்கத்து நாடு. இப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் எல்லாம் வளர்ந்த நாடுகள். அதை நம்ம இந்தியாவும் சீனாவும் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள். அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து என்னது சீனா தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸில் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்தியாவும் சீனாவும் கம்பேர் பண்ணால் இந்தியாவை விட சீனாவில் எந்த அளவுக்கு அடிப்படை உரிமைகள் மோசமாக இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம அதை கம்பேர் பண்ணுறோம். மற்றபடி வேற எந்த ஒரு ஆங்கிலும் இல்லை. இப்போ நீங்கள் அடிப்படை உரிமை ஏன் முக்கியம் அப்படின்றதுக்காக நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். உண்மையாக நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். 1975 இந்தியாவில் எமர்ஜென்சி வருது. நம்ம எல்லாருமே தெரியும். இந்திரா காந்தி எடுத்துகிட்டு வராங்க எமர்ஜென்சி. 77 மார்ச் வரைக்கும் இருக்குது. இந்த எமர்ஜென்சி எதிர்த்து இந்தியா முழுக்க மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க? போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. கட்சிகள் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபடுனாலும் மாணவர்கள் தன்னிச்சையாக என்ன பண்ணுறாங்க? இந்த எமர்ஜென்சிக்கு எதிராக போராடுறாங்க. எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா ஆர்டிகல் 32 போயிடும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் டீட்டெயிலாக. அப்போது ஒரு மாணவர் என்ன பண்ணுறாங்க? ராஜன் என்ற ஒரு மாணவர் மிஸ் ஆகிட்டார், ஆளையே காணோம். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி எமர்ஜென்சி வந்துருச்சு, மாணவர்கள் போராடுறாங்க. அப்புறம் மாணவர்கள் ஸ்கூல்லாம் லீவ் விடுறாங்க, காலேஜெலாம் லீவ் விடுறாங்க. காலேஜ் மாணவர் தான் அந்த ராஜன் சொல்லக்கூடிய நபர் அவர். ஸோ அப்போ அந்த மாணவர் அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, என் பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் போய் கேட்கும்போது பையன் வந்து காவல்துறை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே போய் கேளுங்க அப்படின்றாங்க. காவல்துறைக்கு போகும்போது அவர் அப்போவே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஹாஸ்டலில் போனாலும் இல்லை, அந்த காலேஜில் ஹாஸ்டலில் போனாலும் இல்லை, இந்த பக்கம் போலீஸு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அங்கே போனாலுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இத்தனைக்கும் அவங்க அப்பா வந்து இந்தியாவில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவர் தான். ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்னால ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருந்த ஒரு நபர் தான் அவங்க பையன் இப்போ காணலை. ஸோ அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுறாரு. அவர் என்ன பண்ண முடியல, அவங்க பையனை கண்டுபிடிக்கவே முடியல. அதன் பிறகு இந்தியாவில் எமர்ஜென்சி முடியுது. எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு தான் என்ன ரீட் பெட்டிஷன் போடுறாரு. அதாவது ஆட்கொணர்வு நீதி பேரணை சொல்லுவோம் இல்லையா? ஆர்டிகல் 226 படியும் போடலாம், 32 படியும் போடலாம் இல்லையா? அப்படி போடும்போது அதில் தான் தெரிய வருது, காவல்துறை கைது செய்து அந்த ராஜன் என்ற நபரை காவல்துறை கைது செய்து
ஜெயிலில் போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு காட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு உப்பு போட்டு எரிச்சிட்டுக்கிறாங்க. அப்போது எரிச்சதால் அந்த எலும்பு கூட மிஞ்சாது. அந்த தான் அப்படி செஞ்சுருக்காங்க காவல்துறை. இது எப்போ தெரிய வருது அப்படின்னா, எமர்ஜென்சிலாம் விளக்கின பிறகு, அதன் பிறகு ரிட் அந்த பெட்டிஷன் போட்ட பிறகு தான் அது தெரிய வருது. ஸோ அப்போது ஒரு நாட்டில் எமர்ஜென்சி, குறிப்பாக நம்ம நாட்டில் எமர்ஜென்சி இருக்கும்போது எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு சம்பவம் சாட்சி. இது புத்தகமாக வந்திருக்கு. நிறைய இந்தியாவில் நிறைய மொழிகளில் இதை மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழிலுமே இது இருக்குது, ராஜன் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் கூட இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்கே நம்ம சொல்ல வந்த ரீசன் என்னென்னா, அடிப்படை உரிமைகள் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம இதை சொல்கிறோம். சரி, அடிப்படை உரிமைகள் யாரு கொடுக்குறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கொடுக்கறது தான் அடிப்படை உரிமைகள். ஆனால் யார் வழியாக கொடுக்குறாங்க? அரசு வழியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் நமக்கு அடிப்படை உரிமைகள் யார் வழங்குது அப்படின்னு கேட்டால், அரசா இல்லது கான்ஸ்டியூஷனா அப்படின்னா, கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் தான் நமக்கு அடிப்படை உரிமைகளை வழங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ அடிப்படை உரிமை ஏன் முக்கியத்துவம்னு நான் ஒரு இன்சிடென்ட் வச்சு நம்ம சொன்னோம். அப்போ அடிப்படை உரிமைகளோட நோக்கம் தான் என்ன அப்படின்னும் போது, இந்தியாவில் அரசியல் ஜனநாயகத்தை நிறுவுவது அடிப்படை உரிமைகளோட நோக்கம். சரி, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இதுக்கு ஏதாவது ஆரம்பம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. இது எப்போ அப்படின்னா 1215 இங்கிலாந்துல யூகே, ஓகேவா, இங்கிலாந்து மன்னர் ஜான் அப்படின்னு இருக்காரு. ஓகேவா, அந்த ஜான் என்ன பண்றாரு, முதலாம் ஜான் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மகாசாசனம் அப்படின்னு ஒன்று வெளியிட்டு தன்னுடைய மக்களுக்கு சில உரிமைகளை வழங்குகிறார். ஏன்னா நமக்கு தெரியும், ஆரம்ப காலங்களில் மன்னர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. உலகம் முழுக்க அனைத்து நாடுகளிலும் ஆட்சி செய்தது யாரு? மன்னர் தான். இந்தியாவிலிருந்து மற்ற எல்லா நாடுகளுமே மன்னர் தான் ஆட்சி செய்யறாங்க. இங்கிலாந்துலயும் மன்னர் குடும்பம் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அப்போ மன்னர் ஆட்சி செய்யும் போது கண்டிப்பாக அந்த அரசு எப்படியே தான் இருக்கும், மிக மோசமான கொடுங்கோலான அரசாக தான் இருக்கும். அப்போ அந்த அரசுக்கு எதிராக மக்கள் போராட வாய்ப்பு இருக்கு. அப்படி போராடி தான் இன்னைக்கு மக்களாட்சியில் வந்து நிற்கிறோம். இது வந்து எடுத்து மன்னர் ஆட்சி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் போக இந்த சொசைட்டியை, அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அறிவு வளர என்ன பண்றோம், இன்னைக்கு மக்களாட்சியில் வந்து நிற்கிறோம். அப்போ 1215 ஸோ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, மன்னர் யோசிக்கிறாரு, இந்த மக்கள்லாம் புரட்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பதவி போயிடும். அப்போ மக்கள்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்க நம்ம மேல. அப்போ அதை சரி கட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, மகாசாசனம் அப்படின்னு ஒன்று வெளியிடுறாங்க. மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியிட்டு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சில உரிமைகளை வழங்குகிறார். ஓகேங்களா? அதனாலதான் அந்த மகாசாசனம் இங்கிலாந்தில் எப்படி தன்னுடைய மக்களுக்கு சில உரிமைகளை வழங்கிச்சோ, உரிமைகளை வழங்கி பாதுகாத்துச்சோ, அதே போல நம்மளுடைய அடிப்படை உரிமை நம்ம மக்களுக்கு சில உரிமைகளை வழங்குது, பாதுகாக்கிறதுனால இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க, அடிப்படை உரிமைகளை சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அடிப்படை உரிமைகள் நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, யுஎஸ்ஏ அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கோம். நம்ம சொல்றோம் அடிப்படை உரிமைகள், அதாவது மேக்னா கார்ட்டா இஷ்யூ பண்ணது யூகேல. ஆனா இந்தியாவில் இருக்கிற அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா, அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்காங்க. அமெரிக்காவில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு பேர். அடிப்படை உரிமைகள். அவங்க ஊர்ல அப்படி சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல பில் ஆஃப் ரைட்ஸ், தமிழ்ல உரிமைகள் மசோதா அப்படின்னு அழைப்பாங்க. 2022 குரூப் 4 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இந்த அடிப்படை உரிமையே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் தேர்வு நோக்கில். அதனால எல்லாமே நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க, தெரியும். அப்போ அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இன்ஸ்பிரேஷன் கான்ஸ்டியூஷன், பல நாடுகளிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு இருந்தாலும் அந்த நாட்டில் இது இருக்கா, இப்போ அமெரிக்காவில் அடிப்படை உரிமையா அப்படியே நம்ம நாட்டில் எடுத்து வை, அப்படியெல்லாம் செய்யல. அதான் சொன்னேன், இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காங்களே ஒய்ய, நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மண்ணுக்கு நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே மாற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ கட் காப்பி பேஸ்ட் பண்ணலை, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். அமெரிக்காவில் என்ன பேர், பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு பேர், உரிமைகள் மசோதான்னு பேர். ஆனால் அமெரிக்க அரசியலமைப்பில் இருக்கும் அடிப்படை உரிமைகளை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், ஏன் உலகத்தில் எந்த ஒரு அரசியலமைப்பை எடுத்துக்கிட்டாலும் அவங்க அடிப்படை உரிமைகளை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் ஓகேவா விரிவானது ஆகும். ஓகேவா? ரொம்ப எக்ஸ்பிளைனா கிளியரா நீட் ஒரு கிளியரா என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க.
தெளிவாக அதை அடிப்படை உரிமையை சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து உலகிலேயே விரிவான அடிப்படை உரிமைனா இது இந்திய அடிப்படை உரிமைகள் தான் சொல்லலாம். அப்போ இந்திய அடிப்படை உரிமைகள் நம்ம அமெரிக்காலேருந்து எடுத்தாலும் ஏன் அடிப்படை உரிமைகள் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் நினைக்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் எவ்வளோ நாடுகளில் அடிப்படை உரிமைகள் இல்லை. மக்களாட்சி நாட்டில் அடிப்படை உரிமைகள் இருக்கணும், எல்லாமே செஞ்சிருக்கலாம். அப்படி செஞ்சாங்கன்னா அது ஜனநாயக நாடு சொல்ல முடியாது. அப்போ ஏன் அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகுறாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னும் போது, குறிக்கோள் தீர்மானத்துல ஜவஹர்லால் நேரு 5வது பிரிவுல சொல்லியிருப்பார், அடிப்படை உரிமைகள் குறித்து பேசியிருப்பார். அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்றாரு அப்படின்னா 31 அவர் தலைமையில ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அங்க கூட நேரு என்ன பண்றாரு, இந்த ஜவஹர்லால் நேரு இந்த அடிப்படை உரிமைகள் தீர்மானம் எடுத்துட்டு வர்றாரு. அப்ப இது ஒண்ணு. அதுக்கு முன்னாடியே என்ன நடக்குது, நம்ம கான்ஸ்டியூஷன் ஏதும் அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அரசியலமைப்புக்கு முன்னாடியே இந்த டிசம்பர் 10, 1948 நமக்கு தெரியும் இல்லையா, மனித உரிமைகள் சாசனம் ஒன்று வெளியிடுறாங்க. யாரு, ஐநால பிரான்ஸ்ல வெளியிடுவாங்க, நம்ம இதை படிச்சிருப்போம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, வெளியிட்டு உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் தங்க நாடுகளில் மனித உரிமைகள் மீறல் நடக்காம பார்த்துக்கணும், மனித உரிமைகளை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 31ல சர்தார் தலைமையில ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதில் ஜவஹர்லால் நேரு அடிப்படை உரிமைகள் தீர்மானம் எடுத்துட்டு வராரு. அதுக்கு முன்னாடி குறிக்கோள் தீர்மானம் எடுத்துட்டு வர்றாரு, அதுலயும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐநா சபையும் சொல்லியிருக்கு. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் எழுதப்பட்டது, இந்திய அரசியலமைப்பில் எழுதப்பட்டது. ஸோ இதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்போட மகாசாசனம் இல்லை இந்தியாவின் மகாசாசனம் அடிப்படை உரிமைகள் சொல்லலாம், இல்லது பகுதி 3 சொல்லலாம். அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல வச்சிருக்கிறாங்க. எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல்னா, ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரை அடிப்படை உரிமைகளை பற்றி தான் கூறுகிறது. ஓகேங்களா? சரி, நம்மளுடைய அம்பேத்கர் கூட சொல்றாரு, நம்மளுடைய அரசியலமைப்போட முக்கியமான பகுதி எதுதான், அடிப்படை உரிமைகள் தான். குறிப்பா ஆர்டிகல் 32 அவர் இன்னும் என்ன பண்ணியிருப்பார், ஒரு டிஃபைன் பண்ணியிருப்பாரு, அதையும் பார்க்கலாம். அப்போ அடிப்படை உரிமைகள் நோக்கம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுடைய மக்களுக்கு அரசியல் ஜனநாயகத்தை உறுதி செய்வது, இதுதான் அடிப்படை உரிமைகளோட நோக்கமாக இருக்கும். அரசியல் ஜனநாயகத்தை உறுதி செய்வதே அடிப்படை உரிமைகளோட நோக்கமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அரசியல் அமைப்பு தன்னுடைய மக்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றோம், அரசு வழியா கொடுக்குது. அரசு அடிப்படை உரிமைகளை மீறினாலோ, அரசு அடிப்படை உரிமைகளை பறிச்சாலோ, ஓகேங்களா, நீதிமன்றம் சென்று என்ன பண்ண முடியும், திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் தீர்வு காணக்கூடிய உரிமைகள் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்டிசபிள் நேச்சர், என்னது ஜஸ்டிசபிள் ரைட்ஸ் அல்லது ஜஸ்டிசபிள் நேச்சர் அப்படின்னா எது, அடிப்படை உரிமைகளை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீதிமன்றம் தலையிட்டு அடிப்படை உரிமை பறிக்காத, இல்ல அடிப்படை உரிமைகளை மீறாத அப்படின்னு சொல்லும். எந்த நீதிமன்றம் சொல்லணும்னா, உயர் நீதிமன்றத்துக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஃபைனலா நம்மளுடைய உயர்ந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான். அப்போ அதனால என்ன சொல்லுவாங்க, அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அடிப்படை உரிமைகளை அரசு என்ன பண்ணக்கூடாது, பறிமுதல் செய்யாது. பறிமுதல் செஞ்சா அதை நீதிமன்றத்தால் தீர்வு காணலாம். அதனால அடிப்படை உரிமைகளை தீர்வு காணக்கூடிய உரிமைன்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடியது உச்சநீதிமன்றம்ன்றதால அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நமக்கு கொஸ்டின் ஏரியா தான். சரி, அடுத்தது அடிப்படை உரிமைகள் நிரந்தரமானவையா? கிடையாது, தற்காலிகமானவை. அடிப்படை உரிமைகள் எப்போது வேண்டுமானால் ரத்து செய்யலாம், எப்போது வேண்டுமானால் பறிமுதல் செய்யப்படலாம் அரசால். ஓகேங்களா? குறிப்பாக இந்தியாவில் 352 பயன்படுத்துறாங்க எமர்ஜென்சி. அந்த நேரத்தில் அடிப்படை உரிமைகள் ரத்தாயிடும். 2021 ஆர்டிகல் 2021 எப்பொழுதும் ரத்து ஆகாது. ஓகேங்களா? ஆர்டிகல் 19 குடியரசுத் தலைவர் ஒரு ஆர்டர் பிறப்பிச்சு ரத்து பண்ணுவாரு. பொதுவாக அடிப்படை உரிமைகள் எப்ப ரத்து ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவில் எப்பெல்லாம் எமர்ஜென்சி வருதோ, குறிப்பா ஆர்டிகல் 352 பயன்படுத்துறாங்களோ, அப்பெல்லாம் இந்தியாவில் ஆயிடும் அடிப்படை உரிமைகள் ரத்து ஆயிடும். அப்போ இதுல இருந்தே தெரியுது, அடிப்படை உரிமைகள் நிரந்தரமானவையா அப்படின்னா நிரந்தரமானவை அல்ல, தற்காலிகமானவை. அதே போலதான் அடிப்படை உரிமைகள் முழுமையானவையா? கிடையவே கிடையாது. நம்ம பின்னாடி ஒவ்வொரு ஆட்சிகளை படிக்க போறோம், அதுலயே நமக்கு தெரியும் அடிப்படை உரிமைகள் ஒரு முழுமையான உரிமை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய அடிப்படை உரிமைகள் எப்படி இருக்குன்னா,
ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஒரு உரிமையாக தான் அதை வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சில அடிப்படை உரிமைகள் இருக்கு, அப்சல்யூட் ரைட்ஸ். ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், காரணத்துடன் கூடிய கட்டுப்பாடுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அடிப்படை உரிமைகள் முழுமையானது கிடையாது. அடிப்படை உரிமைகள் ஒரு புனிதமானவை கிடையாது. ஆனால் அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா நிரந்தரமானவையா அதுவும் கிடையாது. ஓகேங்களா? இருந்தாலும் அடிப்படை உரிமைகள் நம்ம நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, அடுத்தது அடிப்படை உரிமைகள் ஆரம்பத்தில் எத்தனை இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடிப்படை உரிமைகள் ஆரம்பத்தில் 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்தன. மீண்டும் சொல்ற 7 அடிப்படை உரிமை இல்லை, 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்தன. அந்த 7 வகையான அடிப்படை உரிமைகள் என்னென்னு பார்க்கலாம். சமத்துவ உரிமைகள், சுதந்திர உரிமைகள், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், மத சுதந்திர உரிமைகள், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள், சொத்துரிமை, அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு 7 வகையான உரிமைகள் இருந்தன. ஓகேங்களா? ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியஸ், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்தன. எப்போ? 1950 ஜனவரி 26 அப்பதான் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு. அப்ப வரும்போது இந்த 7 வகை இருந்தது. தற்போது எத்தனை தான் இருக்கு அப்படின்னா 6 வகையான அடிப்படை உரிமைகள் உள்ளன. எது நீக்கிட்டாங்க? சொத்துரிமை நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? எது நீக்கிட்டாங்க? சொத்துரிமை நீக்கிட்டாங்க. அப்போ எத்தனை தான் இருக்கும் அப்படின்னா அது போயிட்டா 6 வகையான அடிப்படை உரிமைகள் உள்ளன. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு உரிமைகளுக்கும் என்ன ஆர்டிகல் எங்க தொடங்கி எங்க முடியும்னு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, சமத்துவ உரிமைகள் ரைட் டு ஈக்வாலிட்டி ஆர்டிகல் 14 தொடங்கி 18 வரை. சுதந்திர உரிமைகள் ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 டு 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் ரைட் டு அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23 24 வரைக்கும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியஸ் மத சுதந்திர உரிமைகள் ஆர்டிகல் 25 28 வரைக்கும். அடுத்தது கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் ஆர்டிகல் 29 30 வரை. சொத்துரிமை நீக்கிட்டாங்க 31 இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் ஆர்டிகல் 32 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ல இதை கொடுத்துட்டு இதை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு பொறுத்துக்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ தேர்வு நோக்கில் ரொம்ப 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 முக்கியமானது. 2022 கூட ஒரு குரூப் 4ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை 4 கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கான உரிமை, மத சுதந்திர உரிமை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் பாருங்க, சுரண்டலுக்கான உரிமை அப்படின்னு சொன்னேன், அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. அது தவறு. சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன தெரியும், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு நம்ம ராங்க ப்ரெடிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா படிச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ இது போல ரொம்ப எளிமையாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதையும் பார்த்துங்க. அப்போ 7 வகை இருந்ததுல இப்ப எத்தனை தான் இருக்கு? 6 இருக்கு. அப்போ எது இல்லை அப்படின்னா எது இல்லை? சொத்துரிமை இல்லைன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? சொத்துரிமை எங்க இருந்தது? ஆர்டிகல் 31 இருந்தது. சொத்துரிமை நீக்கிட்டாங்க. எப்ப நீக்கிறாங்க அப்படின்னா 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1978ஆம் ஆண்டு 2 இடத்துல இருக்கும். ஆர்டிகல் 19(1)(f) இந்த இடத்துலயுமே சொத்துரிமை இருக்கும். ஆர்டிகல் 31 இந்த 2 இடத்துல இருக்கிற சொத்துரிமை நீக்கிட்டாங்க. அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டு முழுமையா அரசியலமைப்பு விட்டு நீக்கல, அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டு ஆர்டிகல் 307 உண்மை வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்கிறாங்க? ஆர்டிகல் 307 சாதாரண சட்ட உரிமையா வைத்திருக்கிறாங்க. அப்ப அடிப்படை உரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை என்ன உரிமை அப்படின்னா நாட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இட்ஸ் எ லீகல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது யாருடைய ஆட்சி? மொரார்ஜி தேசாய் இந்தியாவில் அரசாங்கம் அவங்களுடைய காலத்தில் இப்படி செய்யறாங்க. இந்த இடத்துல 2 கேள்வி வருது. அரசியலமைப்பு எழுதும் போது பெரிய பெரிய தலைவர்கள் தான் அரசியலமைப்பு எழுதுறாங்க. அரசியலமைப்பு எழுதும் போது ஏன் சொத்துரிமை அடிப்படை உரிமையில் வைத்தாங்க? பின்னாடி ஒரு 30 வருஷம் கூட ஆகல, 28 வருஷம் தான் ஆகுது.
ஏன் சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு கேள்வி எழலாம். ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் சொத்துரிமை வைத்தாங்க அடிப்படை உரிமையில அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் காலங்காலமாக மன்னர் இருக்கிறாங்க. மன்னர் காலத்தில் மன்னருக்கு தான் நிலம் சொந்தம். எப்பயுமே அரசுக்கு நிலம் சொந்தனாலும் பெரும்பாலும் மன்னர் தான் இந்த நிலம் முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். ப்ளஸ் பெரிய பெரிய இந்த லேண்ட் லார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அரசு அப்போ காமன் மேன்கிட்ட என்ன இருக்காது, சொத்து இருக்காது. மன்னர் ஆட்சி காலத்தில் ஒரு காமன் மேன்கிட்ட சொத்து ரொம்ப குறைவாக இருக்கும். பெரிய பெரிய நிலச்சோதார்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் சொத்து இருக்கும். பிரிட்டிஷ்காரங்க உள்ள வராங்க, அப்பவும் நிலம் மாறலை, நிலைமை மாறலை. அப்பயும் நிலம் யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா ஜமீன்தார்கிட்ட, மிராசுதாரர்கள்கிட்ட, நிலச்சோதாரர்கள்கிட்ட, இவங்க கிட்ட தான் இருக்கு. காமன் மேனுக்கு நிலம் போய் சேரலை. ஓகே, காமன் மேன்கிட்ட நிலம் இருந்தது, ஆனால் அதை ஏதோ ஒரு வகையில் ஜமீன்தாருக்கு போயிடுது. சரிங்களா, அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ என்ன ஆகுது, கான்ஸ்டியூஷன் எழுதும் போது அடிப்படை உரிமைகளை சொத்துரிமை அடிப்படை உரிமையை வைக்கணும். அப்படி வச்சாதான் காமன் மேனுக்கு என்ன போய் சேரும், சொத்துரிமை போய் சேரும். ஏன்னா நம்ம தான் சொல்றோமே, அடிப்படை உரிமை மறுக்கப்பட்ட நீதிமன்றம் சென்று திரும்ப பெற்றுக்கலாம். அதனால சொத்துரிமை அடிப்படை உரிமையில கொண்டாந்து வைக்கிறாங்க. இது ஒரு நல்ல நோக்கம் தான். ஜனநாயக நாடு, மக்களாட்சிக்கு திரும்பிட்டோம் நம்ம. அப்போ ஒவ்வொரு காமன் மேனுக்கு என்ன போய் சேரணும், சொத்து போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல எண்ணம் தான். ஏன் அப்படி இவ்வளவு ஒரு நல்ல எண்ணத்தோட அடிப்படை உரிமையில வைக்கிறாங்க சொத்துரிமை, ஏன் நீக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் எடுத்துட்டு வந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போடணுமா, தொழிற்சாலை அமைக்கணும், இல்லை அரசு பில்டிங் கட்ட வேண்டியது இருக்கு, வேற எது செஞ்சாலும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நிலம் தேவைப்படுது, சொத்து தேவைப்படுது. அப்போ நிலத்தை போய் கையகப்படுத்தினா நிலம் யாருக்கிட்ட இருந்தது, யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா ஜமீன்தார்கிட்ட இருக்கு. அப்பயுமே ஜமீன்தார் தான், காமன் மேனுக்குலாம் அவ்வளோ இல்லை. 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு பெரிய பெரிய நிலச்சுவாதாரர்கள் சொல்றாங்களே, லேண்ட் லார்டு, அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு நிலம் கையகப்படுத்தி வளர்ச்சி திட்டங்களை செய்யலாம்னு பார்க்கும்போது அவங்க கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அடிப்படை உரிமை, சொத்துரிமை அடிப்படை உரிமை சொல்றாங்க, என்னுடைய அடிப்படை உரிமையை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. அதனால் அரசு எந்தவித நலத்திட்டமும் செய்ய முடியல. சொத்துரிமையை குறைக்கிற மாதிரி சில சட்டங்கள் இருக்கு, அட்டவணை 9 இருக்கு, ஓகே, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அப்படின்னு இருந்தாலும் நிலைமை என்ன பண்ணல, மாறின மாதிரி இல்லை. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, சொத்துரிமை அடிப்படை உரிமையில் இருக்கவே எவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், சாதாரண உரிமையா மாத்திடலாம், சாதாரண சட்ட உரிமையா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண சட்ட உரிமையா மாத்திடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இருந்தாலுமே நிலம் கையகப்படுத்தினா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இழப்பீடு கொடுப்பாங்க. அடிப்படை உரிமைக்கு மாறதுக்கு முன்னாடி இந்த அமெண்ட்மெண்ட்ல 17வது அரசமைப்பு சட்டத்திற்கு 1964 ஒரு தனிநபர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு, விவசாயம் வச்சிருக்காரு. அதை கையகப்படுத்தினா என்ன பண்ணணும், ஆர்டிகல் 31A படி அவங்களுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த 44 சட்டத்துல அடிப்படை உரிமையிலிருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த சிறுபான்மையினர் நம்ம பார்க்கலையா, ஆர்டிகல் 30 பார்ப்போம், இங்க இருக்கு ஆர்டிகல் 30. ஓகேங்களா. சிறுபான்மையினர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கல்வி நிறுவனங்களை நிர்வாகம் செய்வாங்க இல்லையா, அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இல்லையா. அதை கையகப்படுத்தும் போது கண்டிப்பா என்ன வழங்கணும், இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு அதில் சேர்த்திருக்காங்க. ஸோ எது எப்படியோ சொத்துரிமை பார்த்தீங்க அப்படின்னா என்னது, இப்போ சாதாரண சட்ட உரிமையா இருக்கு. இப்போ அடுத்த ஒரு கேள்வி, இதை நம்ம ஆல்ரெடி வகுப்புகளையும் கேட்டிருப்போம், ப்ளஸ் நம்ம எக்ஸாம்ல கேட்டாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டாங்க, இந்தியாவில் சொத்துரிமை யாருக்கு பொருந்தும், இதான் கேள்வி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் டு இந்திய சிட்டிசன் மட்டும் பொருந்துமா, இல்லை வெளிநாட்டினருக்கு மட்டும் பொருந்துமா, இல்லை இந்திய சிட்டிசனுக்கும் வெளிநாட்டினருக்கும் பொருந்துமா அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற சொத்துரிமை, இப்போ இந்தியாவில் சொத்துரிமை இருக்கு இல்லையா, அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. அடுத்தது நம்ம அடிப்படை உரிமைகள் நோக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ஆங்கிள் இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், இருந்தாலும் பாருங்களா. தனி மனித சுதந்திரம், சமத்துவத்தை நிலைநாட்டுகிறது, குடிமக்களிட அரசியல் சுதந்திரத்தை நிலைநாட்டுது, தனிநபர்களின் ஆட்சியை அல்லாமல் சட்டத்தின் ஆட்சியை உருவாக்க இது முயற்சிக்கிறது. ஓகே. ஏன்னா மன்னர் காலத்தில் மன்னர் சொல்றது ஆட்சியா இருந்தது, சட்டமா இருந்தது. இப்போ அப்படி இல்லை, சட்டத்தின் படி ஆட்சி செய்யணும். அடிப்படை உரிமைகள் குடிமக்களோட அரசியல் ஜனநாயகத்தை உறுதி செய்கிறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அரசு சர்வாதிகாரமா செயல்படுறதை தடுக்கிறது, தனிமனித சுதந்திரம் இருக்கு இல்லையா, அதை உறுதி செய்யறாங்க. நிர்வாகம் சட்டமன்றம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த துறை தன்னிச்சையான செயல்பாடுகளை தடுக்கக்கூடிய ஒரு அரணா இருக்கு. அவங்க தன்னிச்சையா செயல்பட முடியாது.
சட்டத்தின்படி தான் செயல்பட முடியும். அடிப்படை உரிமைகளை மீறுவது போல செயல்பட முடியாது. ஸோ அதான் அங்க சொல்றாங்க, அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு தனி மனிதனின் அறிவு சார்ந்த, பொருள் சார்ந்த, நன்னெறி சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ளது. இதெல்லாம் ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? மோஸ்ட்லி கேட்கறதா வந்து அடிப்படை உரிமைகளின் நோக்கம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் என்னது, அரசியல் ஜனநாயகத்தை நிறுவது, அதை மட்டும் மெயின் வச்சு. அதுக்கடுத்தது முக்கியத்துவம், அடிப்படை உரிமையோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டில் ஜனநாயகத்தின் அடிப்படையாக உள்ளது. நாட்டில் ஜனநாயகத்தின் அடிப்படையாக உள்ளது, நம்ம அதான் சொன்னோம். ஓகேவா? அதுக்கடுத்தது மனிதர்களோட நன்னெறி சார்ந்த வளங்களை காக்குது, தனிநபர் சுதந்திரத்தோட அதை காக்குது. ஓகேவா? சட்டத்தின் ஆட்சியை உருவாக்குது. அங்கே பார்த்த மாதிரி தான் சிறுபான்மையினர்கள், நலிவடைந்த பிரிவு அவங்களுடைய நலனை காக்கின்றன, அரசின் சமய சார்பின்மையை வலுவாக்குகின்றன, அரசாங்கத்தின் ஆதிக்க மனப்பாங்கினை கட்டுப்படுத்துகிறது. அது அரசாங்கம் வந்து ஒரு என்ன சொல்றது, டிக்டர்ஷிப்ல நடந்துக்க முடியாது, அந்த ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துது. சமூக சமத்துவம், சமூக நீதிக்கு அடிக்கல் நாட்டுகின்றது. எல்லாமே இதுதான் அடிப்படை உரிமைகள் சொல்லலாம். அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது இப்போ இதான் அடிப்படை உரிமைகள் தொடர்பான பேசிக்கான விஷயங்கள். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்கான விஷயம்னாலும் இதுலையுமே கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் ஆனால் அடிப்படை உரிமைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக அடிப்படை உரிமை அப்படின்னா என்னன்னு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம சொன்னோம் அடிப்படை உரிமைகள் 6 வகையா இப்போ இருக்குன்னு சொல்றோம். ஆர்டிகல் 14 தொடங்கி 32 முடியும். அப்போ ஆர்டிகல் 12, 13 அடிப்படை உரிமைகள் இல்லைன்னா அடிப்படை உரிமைகள் தொடர்பான விதிகள். ஆர்டிகல் 33, 34, 35 இது மற்ற அடிப்படை உரிமைகள் அப்படின்னு அதை வகைப்படுத்தலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்க்கலாம் அப்படின்னா ஆர்டிகல் 12 பார்க்கலாம். ஆர்டிகல் 12 நம்ம பிகினிங்ல இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னோம், அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு தன்னுடைய மக்களுக்கு வழங்குது. ஆனால் யார் மூலயமா வழங்குறாங்க? அரசு மூலயமா தான் வழங்குறாங்க. அப்போ அடிப்படை உரிமைகளை பறிக்கிறதா இருந்தால் யார் பறிக்கலாம்? அரசு தான் பறிக்கும். அப்போ ஆர்டிகல் 12 எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அரசின் வரையறை பற்றி கூறுகிறது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஸ்டேட்னா இந்த இடத்துல அரசுன்னு அர்த்தம், மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல அரசுன்னு அர்த்தம். அரசின் வரையறை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் எது? ஆர்டிகல் 12. அப்போ அரசுனா எது அரசு? அப்போ கிளியரா சொல்றாங்க, அரசு என்பது மத்திய அரசாங்கம் மற்றும் நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றம் மற்றும் மாநில அரசாங்கம் மற்றும் சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், மற்ற நிறுவனங்கள், அதர் அத்தாரிட்டிஸ், இது எல்லாம் அரசு. மீண்டும் சொல்ற, அரசு அப்படின்னா எதுன்னு பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் மற்றும் நாடாளுமன்றம், மாநில அரசாங்கம் மற்றும் சட்டமன்றம், உள்ளாட்சி அரசாங்கம், 4வது மற்ற நிறுவனங்கள், இது எல்லாம் அரசு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்திய அரசாங்கம் ஒன்று இருக்கா? எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அரசாங்கத்தை அமைப்பாங்களா? மத்திய அரசாங்கம் அரசு. அவங்க சட்டம் ஏற்றுவாங்க இல்லையா நாடாளுமன்றத்தில், அப்ப அந்த நாடாளுமன்றமும் அரசு தான். இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு இல்லையா? அட் பிரசண்டா 28 மாநிலத்திலையும் அரசாங்கம் இருக்கும், அப்புறம் சட்டமன்றம் இருக்கும். இது அரசு. இந்தியாவில் 3வது ஒரு அரசு இருக்கு, அதான் உள்ளாட்சி அரசாங்கம். உள்ளாட்சி அரசாங்கம் 2 வகைப்படும். ஒன்று கிராம பஞ்சாயத்து, இன்னொன்று நகர பஞ்சாயத்து. இதுவும் அரசு தான். இது இல்லாம மற்ற நிறுவனங்கள், இதுவும் அரசு தான். அது என்ன மற்ற நிறுவனங்கள்? அரசால் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் என்னதான்? அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதாவது இபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ இபி அரசா இல்லையானா அரசு. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் யார் ஏற்படுத்துறா? தமிழ்நாடு அரசு தான் சட்டம் ஏற்றி ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம், எல்ஐசி, ஓஎன்ஜிசி, இப்படி அமைப்புகள்லாம் சொல்றாங்க இல்லையா? இது எல்லாமே அரசால், குறிப்பாக அரசு சட்டம் இயற்றி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இது எல்லாம் மற்ற நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அரசு தான் அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. அப்போ ஆர்டிகல் 12 அரசின் வரையறை பத்தி கிளியரா சொல்லும் போது நமக்கு எது அரசு எது அரசியல்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அடிப்படை உரிமைகள் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குதுன்னு சொல்றோம், அரசு மூலமா தான் கொடுக்குது. அடிப்படை உரிமை யார் பறிக்கிறாங்க? அரசு பறிக்கிறாங்களா, தனியார் பறிக்கிறாங்களா? தனியார் பறிச்சாங்கன்னா அதுல நம்ம ஒன்றும் தலையிட முடியாது. அரசு பறிச்சாங்கன்னா எந்த அரசு?
மத்திய அரசா, மாநில அரசா, உள்ளாட்சி அமைப்பா, இல்ல அரசு மாதிரி இருக்கிற மற்ற நிறுவனங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக அரசை பத்தி கிளீனா ஒரு வரையறை செய்யறாங்க. அதான் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். இதுதான் ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 13. ஓகேவா? ஆர்டிகல் 12 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 13 போயிடலாம். ஆர்டிகல் 13 பாருங்க, இது எதை பத்தி பேசுது? அரசு அடிப்படை உரிமைகளை மீறுவது போல் சட்டம் இயற்றக்கூடாது. அப்படி மீறி சட்டம் இயற்றினால் நீதிமன்றம் தலையிட்டு செல்லாது என்று கூறும். இதான் ஆர்டிகல் 13. அரசு என்ன பண்ணக்கூடாது? இப்ப நம்ம மேல பார்த்தோம் ஆர்டிகல் 12, அது எந்த அரசா இருக்கட்டும், அரசு என்ன பண்ணக்கூடாது? அடிப்படை உரிமைகளை மீறுவது போல் சட்டம் இயற்றக்கூடாது. அப்படி அதையும் மீறி சட்டம் ஏற்றாங்க அப்படின்னா நீதிமன்றம் தலையிட்டு செல்லாது என்று கூறும். சரி, இந்த இடத்துல சட்டம்னா எது சட்டம் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரும்போது எது சட்டம்? நாடாளுமன்றத்தில் ஏற்றது சட்டம், சட்டமன்றத்தில் ஏற்றது சட்டம், குடியரசுத் தலைவர் ஆர்டினன்ஸ் பிறப்பிச்சா சட்டம், ஆளுநர் ஆர்டினன்ஸ் பிறப்பிச்சா சட்டம், உள்ளாட்சி அமைப்பு சட்டம் ஏற்றாங்களோ அவங்களும் சட்டம் ஏற்றாங்களோ அதுவும் சட்டம் தான். அது இல்லாம அரசு ஜிஓ வெளியிட்டாங்கன்னா சட்டம். வேற எந்த வகையில ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலும் சட்டம் தான். அப்போ இந்த சட்டம் அரசு வெளியிடக்கூடிய எந்த வகையிலான சட்டம், அது அவசர சட்டமா இருக்கலாம், நாடாளுமன்றத்தில் ஏற்றக்கூடிய சட்டமா இருக்கலாம், இல்ல அரசாணை ஜிஓன்னு சொல்லக்கூடிய அரசாணையா இருக்கலாம். எந்த ஒரு சட்டமும் இல்ல எந்த ஒரு வடிவிலையும் சட்டம் வெளிவரும்போது அது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது, மீறுவது போல் ஏற்றக்கூடாது. அப்படி மீறி ஏற்றினால் நீதிமன்றம் தலையிட்டு செல்லாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நீதிமன்ற மறு ஆய்வு அப்படின்னு பேர். இப்படி சொல்றேன் இல்லையா? இந்த வார்த்தைக்கு பேர் என்னது? நீதிமன்ற மறு ஆய்வு. இல்லைன்னா என்னது? சட்ட மறுபரிசீலனை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாருங்க ஜுடிஷியல் ரிவ்யூ. இது நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். எங்க இருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். நல்லா கவனிக்கணும். ஆர்டிகல் 13 நேரடியா நீதிமன்ற மறு ஆய்வுன்னு சொல்லாது. நீதிமன்ற மறு ஆய்வு என்ற வார்த்தை ஓகேவா, அது நீதிமன்ற புனராய்வு மறு ஆய்வு ரெண்டு ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த வார்த்தை ஆர்டிகல் 13 மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தாலும் டைரக்டான பொருள் இல்லை, அது இன்டைரக்டான பொருள் அதான். ஓகேங்களா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அடிப்படை உரிமைகளுக்கு முரணா ஏற்றக்கூடிய எந்த சட்டமும் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. உயர் நீதிமன்றமும் சொல்லலாம், உச்ச நீதிமன்றமும் சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டு இதுமே இருக்கு. ஓகேங்களா? அதான் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? சட்டம்னா எதுன்னு சொல்லிட்டோம். நிரந்தரமான சட்டம், ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஏற்றக்கூடிய அவசர சட்டம், அது தற்காலிக சட்டம்னுவாங்க. சட்டப்பூர்வமான விதிகள், சட்டமேற்றல் சாராத கட்டாய மரபுகள் எல்லாமே என்னதான் சட்டம் அப்படின்னு சொல்றதா இந்த இதுக்குள்ள வராங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, இதுக்குள்ள வேற என்ன சொல்றாங்க? அரசியலமைப்பு திருத்துறாங்க இல்லையா, அது சட்டம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது நாடாளுமன்றம் சொல்லுது, ஆனா உச்சநீதிமன்றம் அதெல்லாம் கிடையாது, அதுவும் சட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாடாளுமன்றம் குறிப்பா 24வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971 என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்றத்துல அரசியலமைப்பை திருத்துவோம். அரசியலமைப்பு திருத்தணும் இல்லையா, அதுக்கு பேர் அரசியலமைப்பு திருத்த சட்டம். நம்ம நிறைய இருக்கு. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 106 திருத்த சட்டம் வந்திருக்கு. முதலாவது திருத்த சட்டம், 42வது திருத்த சட்டம், 44வது திருத்த சட்டம், இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம். இது போல அரசியலமைப்பு திருத்த சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறினால் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டாந்து சேர்க்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? அரசியலமைப்பு திருத்தம். அது எதுக்குள்ள அடங்காதான்? சட்டத்துக்குள்ள அடங்காதான். இருந்தாலும் பின்னாடி என்ன பண்றாங்கன்னா, இது 71 சேர்க்கிறாங்களா? கேசவானந்த பாரதி வழக்கு 73 நடக்கும். நமக்கு தெரியும் 1973 கேசவானந்த பாரதி வழக்கு நடக்குது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு சட்டம் ஏற்றுவீங்க, அது நார்மல் சட்டமோ இல்ல அரசியலமைப்பு திருத்த சட்டமோ அடிப்படை உரிமைகளை மீறிச்சுன்னா நீதிமன்றம் தலையிடும். நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீதிமன்றம் தலையிட முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. எந்த சட்டமா இருந்தாலும் அடிப்படை உரிமைகளை மீறினால் நீதிமன்றம் தலையிடும். ஏன் அப்படின்னா அது ஓகேங்களா, அது என்னது அப்படின்னா அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்றாங்க. நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை, அதாவது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ ஏற்றக்கூடிய சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறும். அப்படி மீறிச்சுன்னா
நீதிமன்றம் தலையிடும் சொல்றோம் இல்லையா, இதுக்கு பேர் நீதிமன்ற மறு ஆய்வு. நீதிமன்ற மறு ஆய்வு என்பது இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு. அடிப்படை கட்டமைப்பு நீ இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? யாரு? நாடாளுமன்றம் சொல்ல முடியாது. அதான் என்ன பண்றாங்க இங்க கிளீனா சொன்னாங்க. கேசவானந்த பாரதியில தெளிவா சொல்றாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ அடிப்படை அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு. நீங்க எந்த ஆங்கிள் சட்டம் ஏற்றினாலும் அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது, மீறினால் நீதிமன்றம் தலையிடும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 12க்கும் 13 நம்ம பார்க்குறோம். ஆர்டிகல் 12 அரசோட வரையறை பார்த்தோம், எது அரசு அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. ஆர்டிகல் 13 அந்த மேல பார்த்த அரசு என்ன பண்ணக்கூடாது, அடிப்படை உரிமைகளை மீறுவது போல் சட்டம் இயற்றக்கூடாது, மீறினா நீதிமன்றம் தலையிட்டு செல்லாதுன்னு சொல்லும். உச்ச நீதிமன்றமும் தலையிடும், உயர் நீதிமன்றமும் தலையிடும். இதுக்கு பேரு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு பேரு. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? 12, 13 பார்த்தாச்சு. அடுத்து பார்க்கலாம். இப்போதான் கொஞ்சம் அடிப்படை உரிமைக்குள்ள கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். என்னது? சமத்துவ உரிமை. நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் உரிமை என்னது? சமத்துவ உரிமை. எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? ஆர்டிகல் 14 18 வரைக்கும் 5 ஆர்டிகல் இருக்கு. இந்த 5 ஆர்டிகளும் எதை பத்தி பேசுது? சமத்துவ உரிமையை பத்தி பேசுது. மீனிங் என்னன்னா, இதுல நம்ம படிக்க போறோம், இது ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியாவில் ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான், நம்ம வந்து பாகுபாடு இருக்கக்கூடாது, ஓகேவா, பாகுபாடு அரசு காட்டக்கூடாது என்ற ஆங்கிள் நம்ம எல்லாரும் சமம் 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 அப்படின்னு அதை வலியுறுத்துற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் எதை பத்தி பேசுது அப்படின்னா, இந்த சமத்துவ உரிமைகளை பத்தி பேசுது.